அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் ஒரு சர்வதேச நிறுவனத்தில் நான் வேலை பார்த்து வருகிறேன். போன வருடம்தான் என் கூட வேலை பார்க்கும் நண்பனுடன் ஒரு பிளாட்டில் தங்கியிருந்தேன். எனக்கு பெரும்பாலும் வீட்டிலிருந்தே லேப்டாப்பில் வேலை பார்க்கச் சொல்வார்கள். வீட்டிலிருந்து வேலை செய்தாலும் எனது சீனியருக்கு நான் செய்த வேலைகளை அனுப்ப வேண்டும். அவருக்கு என் வேலையும் பிடித்திருந்தது. அடிக்கடி அவர் வீட்டுக்கு என்னை அழைப்பார். அவரது குடும்பம் ரொம்ப சிறியது. மனைவி மற்றும் 2 வயது குழந்தைதான். அவரது மனைவி நல்ல எண்ணுடன் பேசுவாள். அவள் சிரிப்பு நம்மை கொள்ளும். சுமார் 5.5 அடி உயரத்திலும் வட்டமான முகமும் மாநிலத்திலும் இருப்பாள். சீனியரின் மனைவியின் பெயர் பூஜா. அவங்க வீட்டுக்கு செல்லும்போது எல்லாம் என்னை நன்றாக பார்த்தும் கொள்வாள். அவள் அழகு என்னை கொள்ளும். அவ புருஷன் வேறு எங்காவது பார்க்கும்போது அவளையும் நான் சைட் அடிப்பேன். என்னோடு சீனியர் பார்க்க நல்லாதான் இருப்பான். ஆனால் பயங்கரமாக குடிப்பார். நான் அவங்க வீட்டுக்கு செல்வது வழக்கமாகிக் கொண்டே சென்றது. நாளடைவில் எங்களுடைய கண் பார்வை அதிகமானது. நான் அவளை கண் சிமிட்டாமலும் பார்ப்பேன். அவளது உடலை பார்த்து ரசித்து நானும் கிறங்கி போவேன். இருந்தாலும் என்னை பற்றி அவள் என்ன நினைக்கிறாள் என்று தெரியாமலும் நான் தவித்து வந்தேன். மேலும் இப்படியே சில மாதங்கள் நகர ஒரு நாள் என் சீனியர் இரவு டின்னர் சாப்பிட அவருடைய வீட்டுக்கு அழைத்தார். நானும் கிளம்பினேன். திடீரென என்று தெரியவில்லை, அவரிடமிருந்து ஒரு போன் கால் வந்தது. அவருக்கு அவசரமாக பிசினஸ் விஷயமாக டெல்லி போக வேண்டியது இருக்கு. அதனால் டின்னருக்கு வர இயலாது என்று சொன்னார். நானும் சரி, நாம வேற ஒரு நாள் பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க என்று நான் சொன்னேன். ஆனால் அந்த மாங்கா மடையனோ வேணாம் டின்னர் பிளான் கேன்சல் பண்ண வேண்டாம். ஏற்கனவே சாப்பாடு எல்லாமே என் மனைவி தயார் செய்து விட்டால், நீ அங்கு சென்று சாப்பிடவில்லை என்றால் அந்த உணவுகள் எல்லாம் வீணாகத்தான் போகும். நீ என்னுடைய வீட்டுக்கு போ, நான் அவளிடம் பேசிக் கொள்கிறேன் என்று சொன்னான். இதுதான் சரியான தருணம். பூஜா என்ன நினைக்கிறாள் என்று புரிந்து கொண்டு எல்லாம் சரியாக போனால் இன்று இரவு மஜா பண்ணலாம் என்று நானும் சந்தோஷமாக என் சீனியரின் வீட்டுக்கு சென்றேன். நான் அவள் வீட்டுக்கு கிளம்பினேன். போற வழியில் மெடிக்கலுக்கு சென்று வாங்க வேண்டியது எல்லாம் வாங்கிக் கொண்டேன். நான் அவங்க வீட்டுக்கு போன போது சரியாக மணி 9 இருக்கும். அவள் என்னை உள்ள வர அழைத்தாள். கையில் குழந்தையோடு இருந்தாள். ஏற்கனவே சாப்பாடும் தயார் நிலையில் இருந்ததால் இருவரும் நேராக சாப்பிட டைனிங் டேபிளுக்கு சென்றோம். என்ன வந்து உடனே சாப்பாடை என்ன வந்த உடனே நமக்கு சாப்பாடு போடுறாளே. ஒருவேளை சீக்கிரமாக சாப்பிட்டுவிட்டு என்னை அனுப்பிவிட்டு அவள் தூங்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ என்று நானும் வருத்தப்பட்டேன். ஆனால் அதனை நான் முகத்தில் காட்டிக் கொள்ளவும் இல்லை. பின்னர் நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பாமல் கொஞ்ச நேரம் சோபாவில் போய் அமர்ந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அவளும் வந்து என் எதிரே அமர்ந்தாள். அவளுடைய குழந்தை எங்களுக்கு இடையே விளையாடிக் கொண்டிருந்தது. நான் முதலில் பேச ஆரம்பித்தேன். எனது சீனியரை பற்றி நான் புகழ்ந்து பேச ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப பொறுமையானவர், திறமையானவர் என்று சொல்ல அவளும் ஆமாம் அவர் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு வேலையில் மட்டும் அப்படி இருந்தால் போதுமா என இரட்டை அர்த்தத்தில் பேசினாள். இதை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் என்ன ஆச்சு என்று நான் கேட்டேன். அவர் எப்ப பார்த்தாலும் குறிச்சிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று அவள் சொன்னார். இந்த நேரத்தில் நானும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எரிய வைத்தேன். உங்களுக்கு இன்னும் வேற என்னெல்லாம் பிடிக்கவில்லை என்றும் நானும் கேட்டேன். சில விஷயங்கள் பேச முடியாது என மறைமுகமாக சொன்னாள். அந்த கஷ்டத்தை என்னால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் என்றும் சொன்னாள். அவள் இப்படி சொல்லும்போதே என் உள்ளுக்குள் சந்தோஷம் ஏற்பட்டது. அவள் கணவனிடமிருந்து போதிய இன்பம் அவளுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அதைதான் இவள் என்னிடம் மறைமுகமாக சொல்கிறாள் என்பதும் எனக்கு புரிந்தது.
நானும் புரியாதது போல, நீங்க என்ன சொல்லிங்க வரீங்க என்று எனக்கு புரியுது. அவர் குடிக்கும்போது நீங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பீங்க என்று எனக்கு புரியும் என்று சொன்னேன். அப்போது அவள் குழந்தை அழ ஆரம்பித்தாள். அவள் குனிந்து அவளை பிடிக்க, நான் அவளுடைய உடல் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் வேகமாக அதை புரிந்து கொண்டு என்னை ஒரு பார்வை பார்த்தாள். நான் அவளை பார்த்ததை அவள் பார்த்துவிட்டாள். உடனேயே குழந்தையை தூக்கி அவள் நிமிர்ந்து அமர்ந்தாள். சரி, குழந்தை தூங்குற நேரம் வந்துருச்சு என்று அவள் சொல்ல எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. அங்கிருந்து செல்ல எனக்கு மனமும் இல்லை. இருந்தாலும் சரி, நான் கிளம்புகிறேன் என்று சொன்னேன். உடனே அவளோ இல்லை இல்லை, கொஞ்சம் நேரம் போரு, நான் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வந்துவிடுகிறேன். நாம் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று சொன்னாள். அப்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அவள் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு ரூமுக்கு சென்றாள். குழந்தையை தூங்க வைத்துவிட்டு சுமார் 15 நிமிடங்கள் கழித்து வந்தாள். என்ன குழந்தை தூங்குவதற்கு முன்பு கிளம்புறேன்னு சொன்ன, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்று சொல்லி என் அருகில் வந்து சொல்லு என்று. உனக்கு என்ன வேணும்? உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. உனக்கு என்ன வேணும் என்று என்னை பார்த்து கேட்டாள். நானும் அதிர்ச்சியானேன். நான் அவளை விரும்புகிறேன் என்றும் அவளோடு தனிமையில் இருக்க ஆசைப்படுகிறேன் என்பது அவளுக்கு புரிந்திருந்தது. அதைதான் அவள் இவ்வாறு கேட்கிறாள் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவளுடைய கையை பிடித்தேன். அவளோ சிரித்தாள். இதுதான் சரியான நேரம் என்று அவளை அணைத்துக் கொண்டு அவளுடைய முகம் முழுக்க நான் முத்தம் கொடுத்தேன். அவளும் பதிலுக்கு எனக்கு முத்தம் கொடுக்க, அப்போதுதான் அவளுக்கும் என் மீது ஆசை இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகு அப்படியே அவளை தூக்கிக் கொண்டு படுக்கையைக்கு சென்று எங்களுக்குள் என்ன நடக்க நாங்கள் விரும்பினோமோ அது அன்று நடந்தது. நானும் அன்று தயாராகத்தான் வந்திருந்தேன். அதனால் நாங்கள் இருவரும் பாதுகாப்பான முறையில் அன்று இருவரும் ஒன்று சேர்ந்தோம். அந்த சம்பவத்துக்குப் பிறகு நாங்கள் இருவரும் ரொம்ப நெருக்கமானோம். அதன் பிறகு நானும் அவளும் அடிக்கடி சனிமேல் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அவருடைய கணவனோ குடிகாரன் என்பதால் அவருடைய உடல் தேவையை நானும் பூர்த்தி செய்து கொண்டிருந்தேன். எனக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய வேலை என்பதால் என் சீனியர் வீட்டில் இல்லாத சமயங்களில் எல்லாம் பூஜா எனக்கு போன் செய்து என்னை வீட்டுக்கு அழைப்பாள். நானும் வீட்டுக்கு செல்வேன். அவருடைய குழந்தைக்கும் 2 வயதுதான் இருக்கிறது என்பதால் எங்களுக்கு எந்தவிதமான இடையரும் இல்லை. அதனால் அவள் சீக்கிரமாகவே குழந்தையை தூங்க வைத்து விடுவாள். நானும் அவருடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் உல்லாசம் அனுபவித்து வந்து கொண்டிருந்தேன். இப்படியே எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இன்னொரு புறம் அவருடைய கணவர், அதாவது என்னுடைய சீனியர், குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமானார். அவர் முன்பை விட இப்போது அதிகமாக குடிக்க ஆரம்பித்துவிட்டார். முன்பெல்லாம் கொஞ்சமாக குடித்தாலே அவருக்கு போதையாகிவிடும். தற்போது அந்த அளவில் அவருக்கு போதை ஏறவில்லை என்று தற்போது போதைக்காகவே அதிகமாக குடிக்க ஆரம்பித்துவிட்டார். இதனால் அவருடைய உடல் நலமும் பாதித்தது. இது நானும் பூஜாவும் தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். உல்லாசமாக இருக்கும் நேரத்தை தவிர நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் செல்போனில் பேசியும் வந்தோம். இப்படியே எங்களுக்குள் நெருக்கமும் கள்ளக்காதலும் அதிகமானது. அந்த சமயத்தில்தான் எனக்கு திடீரென வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு ஒன்று என் கம்பெனி மூலமாக வந்தது. இதை நான் என் பூஜாவிடம் சொன்னேன். அவள் அதிர்ச்சியானாள். என்னை விட்டு நீ பிரிந்து செல்லப் போகிறாயா எனவும் கேட்டாள். நானும் பூஜாவை விட்டு பிரிந்து சென்று செல்ல எனக்கு மனமும் இல்லை. இருந்தாலும் வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை இழக்கவும் நான் விரும்பவில்லை. பூஜா எங்கேயும் செல்ல மாட்டாள். அவள் இங்குதான் இருப்பாள். ஆனால் இந்த வாய்ப்பை நான் விட்டுவிட்டால் இந்த வாய்ப்பு வேறு ஒருவருக்கு சென்றுவிடும். அதன் பிறகு மீண்டும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பது அரிதாகிவிடும். அதனால் நான் வெளிநாட்டுக்கு செல்ல தீர்மானித்தேன்.
ஆனால் இதை பூஜா விரும்பவில்லை. அவள் எப்படியாவது என்னை தடுத்து விட வேண்டும் என விரும்பினாள். அவளுக்கு உடல் சுகம் தேவைப்பட்டது. அதனால் என்னை வெளிநாட்டுக்கு செல்ல, வெளிநாட்டுக்கு அனுப்ப அவள் விரும்பவில்லை. அவள் பல சாக்கு போக்குகளை சொல்லி என்னை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாள். நான் அவளிடம் என்னுடைய அப்பா என்னை படிக்க வைப்பதற்காக நிறைய கடன் எல்லாம் வாங்கியிருக்கிறார். அதனால் அந்த கடனை எல்லாம் நான் அடைக்க வேண்டும். நான் வாங்கும் சம்பளத்தில் எல்லாம் இந்த கடனை என்னால் அடைக்க முடியாது. வட்டி கட்டவே அது எனக்கு சரியாக இருக்கிறது. அதனால் நான் கொஞ்ச நாட்கள் வெளிநாட்டிற்கு சென்று நிறைய பணம் சம்பாதித்துவிட்டு கடனை அடைத்துவிட்டு அதன் பிறகு நான் நிரந்தரமாக இங்கே வந்துவிடுகிறேன். அதன் பிறகு நம்முடைய தகாதரவை தொடராம் என சொல்லி எப்படியோ பூஜாவை மனதை மாற்றி அதற்கு சம்மதிக்கவும் வைத்தேன். எனவேறு பூஜாவுக்கும் வேறு வழி அல்ல. எனக்கும் நிறைய கடன் இருப்பதால் என்னை வெளிநாட்டுக்கு போகச் சொல்ல வெளிநாட்டுக்கு போக அவளும் சம்மதம் தெரிவித்தாள். ஒரு வழியாக நான் எப்படியோ பூஜாவை சமாளித்து நான் வெளிநாட்டுக்கும் சென்றுவிட்டேன். அங்கு சென்ற பிறகு நான் தினமும் அவளுடன் செல்போனில் பேசி எங்குடைய தகாதரவை மீண்டும் தொடர ஆரம்பித்தோம். நான் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு பூஜா ரொம்ப கஷ்டப்பட்டாள். நானும் பூஜாவும் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். திடீரென என்னை பிரிந்ததால் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாள். ஒவ்வொரு நாளையும் சமாளிக்க முடியாமல் அவளும் திரணினாள். அடிக்கடி என்னிடம் போனில் பேசும் போதெல்லாம் இதனை சொல்வாள். நீ எப்போது சீக்கிரமாக ஊருக்கு வருவாய், உன்னை நேரில் பார்க்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நீ எப்போது வருவாய், அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஊருக்கு வந்துவிட்டு போ, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அழுவாள். நானும் எப்படியோ சொல்லி சமாளித்து வந்தேன். ஒரு கட்டத்தில்தான் பூஜாவுக்கு நான் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து தன்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய கணவனை கொலை செய்யவே அவள் முடிவு செய்தாள். இது குறித்து அவள் என்னிடமும் சொன்னாள். என் கணவன் தினமும் குடிக்கு அடிமையாகிவிட்டார். அவளால் என்னுடைய வாழ்க்கையே நப்பாடாகி விட்டதே. நானும் நீயும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் எனவும் எனக்கு தினமும் போன் செய்து அழுதாள். அவள் அழுது அழுது என்னுடைய மனதையும் மாற்றிவிட்டாள். எனக்கும் பூஜாவின் மீது ஆசையும் மோகமும் இருந்ததால் நானும் ஒரு கட்டத்தில் பூஜாவுடைய கணவனை, அதாவது சீனியரை கொலை செய்ய சம்மதம் தெரிவித்தேன். அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், நான் இப்போது வெளிநாட்டில் இருப்பதால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிவிட்டால் நான் மாட்ட மாட்டேன் என்று நான் நினைத்தேன். அதனால் பூஜாவின் பேச்சை கேட்டு நான் அவருடைய கணவரை கொலை செய்ய முடிவும் செய்தேன். அதன் பிறகு இது தொடர்பாக என் நண்பர்கள் 4 பேரிடம் இது குறித்து நான் பேசினேன். நான் உங்களுக்கு அதிகமாக பணம் தருகிறேன், கச்சிதமாக என் கள்ளக்காதியின் கணவனை கொலை செய்து விடுங்கள் என்று நானும் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறினேன். என்னுடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு மயங்கி போன என்னுடைய 4 நண்பர்களும் என் காதலியுடைய, அதாவது பூஜாவுடைய கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டனர். அதன் பிறகு இது குறித்து நான் பூஜாவிடமும் தெரிவித்தேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அதன் பிறகு எப்படி என்னுடைய கணவனை கொலை செய்யலாம் என்று நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்து திடீரென பூஜாவின் கணவனுக்கு உடல்நிலை மோசமானது. அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அதற்கு முன்பாகவே அவருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து கொண்டே பிரிய பூஜா என்னிடம் இதைப் பற்றி சொன்னாள். நானும் இதுவும் நல்லதுதான். உன் கணவனை நாம் நார்மலாக கொலை செய்துவிட்டால் எல்லோருக்கும் சந்தேகம் வரும். தற்போது உன்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அவர் இப்போது இறந்தால் யாருக்கும் சந்தேகம் வராது. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான் இறந்துவிட்டார் என அனைவரும் நம்பி விடுவார்கள். நாமும் மாட்ட மாட்டோம் என பூஜாவுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தேன். அவளும் இதுதான் நல்ல ஐடியாவாக இருக்கிறது,
நாமும் மாட்ட மாட்டோம். சீக்கிரமாகவே என் கணவனை டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறேன். உடனடியாக நம்முடைய திட்டத்தையும் அரங்கேற்ற வேண்டும் எனவும் கூறினாள். நானும் இது குறித்து என் நண்பர்களிடமும் தெரிவித்தேன். மேலும் அவரை கொலை செய்வதற்கு முன்பு அவருடைய கை கால்களை நல்ல இறுக்கமாக கட்டிக் கொள்ளுங்கள். அவர் அசையவே கூடாது. மேலும் அவருடைய உடலில் எந்தவிதமான சிறு காயங்களும் ஏற்படக்கூடாது. சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் கூட நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக அவருடைய கை காலில் எல்லாம் கெட்டிவிட்டு தலகணையால் அவருடைய முகத்தை அமுக்கி அவரை மூச்சு முட்டை செய்து கொலை செய்யுங்கள் என நான் என் நண்பரிடமும் சொல்லியிருந்தேன். இதே விஷயத்தைதான் நான் பூஜாவிடமும் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு கூடிய கொஞ்ச நாளிலேயே கணவனை டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு பூஜா தன்னுடைய வீட்டுக்கு அவனை அழைத்து வந்தாள். அதன் பிறகு ஓரிரு நாட்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்தும் வந்தாள். அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தை அரங்கேற்றிய நாளும் வந்தது. நாங்களும் நாள் குறித்தோம். வழக்கம் போல அவருடைய கணவனுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்கும் சாக்கில் எங்களுடைய திட்டத்தை அரங்கேற்றுவதற்காக பூஜா அவருக்கு தூக்க மாத்திரைகளையும் சேர்த்து கலந்து கொடுத்துவிட்டாள். அதை அறியாத அவருடைய கணவனும் அதனை சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டார். நள்ளிரவு நேரம் தன்னுடைய கணவன் நல்ல அசந்து தூங்குவதை உறுதி செய்து கொண்ட பூஜா எனக்கு வெளிநாட்டில் இருக்கும் எனக்கு போன் செய்து இந்த தகவலை சொன்னாள். நானும் வெளிநாட்டில் இருந்தபடியே என்னுடைய நண்பர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தேன். அவர்கள் உடனடியாக பூஜாவின் வீட்டிற்கும் சென்றார்கள். அங்கு பூஜா அவர்கள் வந்ததுமே அவர்களுக்காக கதவையும் திறந்துவிட்டாள். நால்வரும் உள்ளே சென்றார்கள். தயாராக வைத்திருந்த கயிற்றை மூலமாக அவருடைய கை கால்களை எல்லாம் நல்ல இறுக்கமாக கட்டினார்கள். அவர் அசையாத அளவுக்கு அவரை இறுக்கமாக நால்வரும் சேர்ந்து பிடித்தும் கொண்டார்கள். அதன் பிறகு ஒரு நண்பன் தலையணையால் அவருடைய முகத்தை அமுக்கி அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தான். அங்கு என்ன நடக்கிறது என்பதை நொடிக்கு நொடி பூஜாவும் செல்போன் மூலமாக என்னிடம் தெரிவித்துக் கொண்டே இருந்தாள். அதன் பிறகு வந்த வேலையும் நல்லபடியாக சக்சஸாக முடிந்தது. அவன் கணவனும் இறந்துவிட்டான். அதன் பிறகு என்னுடைய 4 நண்பர்களும் எதுவும் தெரியாதது போல அங்கிருந்து நைசாக கிளம்பிவிட்டார்கள். அதன் பிறகு பூஜா தன்னுடைய கணவரின் உடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்பதை ஒருமுறை பரிசோதனை செய்துவிட்டு எந்தவிதமான காயங்களும் இல்லை. சிறு கீறல்கள கூட இல்லை. நாம் நினைத்தது போலவே என் கணவன் இறந்துவிட்டார் என சந்தோஷப்பட்டாள். அதன் பிறகு பூஜா அவருடைய கணவரின் உடலுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டு விடிய விடிய என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தாள். நானும் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு விடிந்த பிறகு தன்னுடைய நாடகத்தை அவள் அரங்கேற்றினாள். காலையில் விடிந்ததுமே கத்தி கதறி கூச்சலிட்டாள். அவளுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். என் கணவன் உடல்நலம் சாதியில்லாமல் மூச்சு முட்டி பரிதாபமாக இறந்துவிட்டார் என கதறி அழுது நாடகம் மாணினாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவ்வளவு சின்ன வயசிலேயே இந்த பெண் கணவனை இழந்துவிட்டாளே, தற்போது ஒரு குழந்தையுடன் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாளே என பூஜாவை பார்த்து அனைவரும் வருத்தப்பட்டனர். அதே சமயம் இந்த தகவலானது பூஜாவின் கணவன் உறவினர்களுக்கும் சொந்த பெற்றோர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவர்களும் பதறி அடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். அப்போதுதான் அவருடைய பெற்றோருக்கு பூஜாவின் மீதே சந்தேகம் ஏற்பட்டது. காரணம் சம்பவத்தை நடந்த இரவுக்கு முன்புதான் பூஜாவின் கணவன், அதாவது சீனியர், அவருடைய பெற்றோர்களிடம் நல்லபடியாக பேசியிருந்தார். தற்போது தன்னுடைய உடல்நிலை நல்லாக இருப்பதாகவும் எனக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்றும் கூறியிருந்தான். அப்படி கூறிய என் மகன் எப்படி திடீரென காலையில் இப்படி இருந்திருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. நீதான் ஏதோ என் மகனே நீ செய்துவிட்டாய் என அவர்கள் சண்டையிட்டனர். பூஜாவுடன் அவர்கள் சண்டையிட்டனர். பூஜாவோ ஏன் என் மீது இப்படி ஒரு பலியை தூக்கி போடுகிறீர் என அழுது புரண்டு நாடகம்பினாள்.
ஆனால் பூஜாவின் நம்பி பூஜாவினுடைய இந்த அழுகிய நாடகத்தை சீனியருடைய பெற்றோர்கள் நம்பவில்லை. அவள் என்னுடைய கணவனுக்கு என்னுடைய மகனுக்கு நாங்கள் இறுதி சடங்கு செய்ய மாட்டோம். பிரேத பசனை செய்த பிறகுதான் எல்லாமே நடக்கும் என்று உறுதியாக கூறிவிட்டார்கள். உடனடியாக இது குறித்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் உடனடியாக சம்பவத்திற்கு வந்து சீனியருடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசனைக்காக எடுத்துச் சென்றனர். இதை அறிந்த நான் அதிர்ச்சியானேன். பிரேத பரிசனை செய்தால் கண்டிப்பாக நாம் மாட்டிக் கொள்வோமே, என்ன செய்வது? எனக்கு ஒண்ணுமே ஓடவில்லை. பூஜாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு பிரேத பரிசனையும் நடந்தது. அந்த பிரேதப்பசனை அறிக்கையில் அவர் இறப்பதற்கு முன்பு மூச்சு முட்டிதான் அவர் இறந்தார் என்றும், ஆனால் அது இயற்கையான மரணம் இல்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் அவருடைய உடலில் எந்தவிதமான காயங்களும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அவர் கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் பிரேத பசனை அறிக்கையும் உறுதிப்படுத்தியது. இந்த அறிக்கை கிடைத்ததுமே போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினர். அவர்களுக்கு முழுக்க சந்தேகமே பூஜாவின் மீதுதான். அதனால் பூஜாவை அழைத்து தங்களுடைய பாணியில் விசாரணையும் செய்தனர். மேலும் பூஜாவின் செல்போனையும் கைப்பற்றி ஆய்வும் செய்தனர். சம்பவத்தன்று பூஜா என்னிடம் நீண்ட நேரம் பேசியிருப்பதும் அடிக்கடி நானும் பூஜாவும் பேசியிருப்பதும் அனைத்து விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர். அதன் பிறகு பூஜாவிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பூஜா அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டாள். அதன் அடிப்படையில் போலீசார் என்னுடைய நண்பர்கள் 4 பேரையுமே அதிரடியாக கைதும் செய்தனர். நானும் வெளிநாட்டில் இருப்பதால் என்னை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். அதன் பிறகு என்னை வெளிநாட்டிலிருந்து வரவைத்து என்னையும் கைது செய்து அவரோடு சேர்த்து என்னை 2வது குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்த்து கொண்டு எனக்கும் தண்டனை கொடுத்து சிறையிலும் அடைத்துவிட்டனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.